என்னென்ன சொல்லியிருக்காரு அதுல? என்ன ஈஸியா வந்து சந்திக்கலாம், மாதம் ஒரு தடவை வந்து நான் தொகுதி மக்களோட சந்திப்பேன், என்ன சந்திக்க முடியாதுன்ற எந்த கவலையும் வேண்டாம், என்ன ஈஸியா சந்திக்கலாம்னு சொல்றாரு. முதல்ல அவர் வந்து பிரஸ்ஸை மீட் பண்ண சொல்லுங்க. பிரஸ்ஸை வந்து மீட் பண்ணிட்ட பிறகு நீங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்றேன். அவரு சந்திக்கிறதுல அவ்வளவு கடினமா இருக்குன்னு சொல்றோமா? மக்கள் சந்திக்க மாட்டாங்க. அதுதான் நான் சொல்றேனே. அதாவது ஒரு ரோட் ஷோ நடத்துறது வேற. ஆனா மக்களை வந்து பாத்தீங்கன்னா பொதுவா வந்து சந்திக்கிற அந்த வழக்கம் இருக்கணும், பிரஸ்ஸை சந்திக்கிற வழக்கம் இருக்கணும். சரி, இதுவரையில அவர் எந்த பிரஸ்ஸையாவது செஞ்சாரு? எனக்கு தெரிஞ்சு ஒரு விஷயம், இந்த ஒரு டிமானிட்டைசேஷன் அப்போ வந்து என்னாச்சு, இந்த பணமதிப்பு விஷயம் வரும்போது, பணமதிப்பு இழப்பு வரும்போது, அப்போ வந்து பேட்டி கொடுக்க எத்தனைச்சார் அவரு. எனக்கு ஒரு நண்பரே சொன்னது. அப்போ அவர் என்ன சொன்னார்னா, நான் வந்து பேட்டி கொடுப்பேன், யாரும் வந்து சப்கொஸ்டின் எதுவும் கேட்கக்கூடாது, அந்த கண்டிஷன் இருந்தா நான் வந்து கொடுக்க சொல்லி கொடுத்தாரு. அந்த மாதிரி ஒரு விஷயம் தெரியுங்க, பத்திரிகை நண்பர்கள் தான் முதல்ல வெளியுலகத்துக்கே மக்கள் மத்தியில் மக்களுக்கு செய்தி கொண்டு போறவங்க. என்ன சொல்லணும், முதல்ல வந்து செய்தியாளர்களை சந்திச்சு அவங்க எழுப்புற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க, அப்புறம் நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். மகளிர் மேம்பாட்டுன்றத ஒரு திட்டத்துல இல்ல, இது நீங்களே பாருங்க, இப்போ எவ்வளவு இஸ்லாமிய சகோதரிகள் வந்து திரண்டு வந்திருக்கான்னு பாருங்க நீங்க. அது உணர்வுபூர்வமா வந்திருக்காங்க. அவங்க என்ன ஒரு என்ன அப்படின்னாக்கா, நம்ம தொகுதிக்கு ராயபுரத்தை பொறுத்தவரை ஜெயக்குமார் தேவை. ஏன்னா வந்து ஒரு கஷ்டம் நஷ்டம் நல்லது கெட்டது சாதி இனம் மொழி அத்தனையும் கடந்து ஒரு மனித நேயத்தோடு அணுகக்கூடியவர். ஏன்னா அவர் எங்களுக்கு வேணும் அப்படின்றதுதான் இஸ்லாமிய மக்களுடைய அந்த நிலைப்பாடு, அதே போல கிறிஸ்தவ மக்கள் நிலைப்பாடு. குடும்ப தலைவிகளுக்கான அந்த திட்டங்கள், மேம்பாடு திட்டம்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. குடும்ப பெண்கள் கல்யாணம் பண்ணா ஒரு சவரன் நகையும், அதே போன்று பட்டு சேலை, பிறந்த குழந்தைக்கு தங்க மோதிரம், மாசம் 2500 ரூபாய், அதே போன்று 6 விலையில்லா சிலிண்டர்கள், இதெல்லாம் சொல்றாரு. ஏற்கனவே இதெல்லாம் நம்ம வந்து அம்மா கொண்டு வந்த திட்டம், அதெல்லாம் நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி இந்த கவர்மெண்ட் கொண்டு வரல, அதை தான் காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்காரு. இதை தான் நாங்கள் ஆரம்ப காலத்துல இருந்து செஞ்சுன்னு இருக்கோம். நாங்கள் வருங்காலத்துல சரி, இந்த பெண்கள் மேம்பாடுக்கு என்னென்ன திட்டங்கள் கொண்டு வரோம் கழக பிரச்சாரத்துக்கு செய்வார். தொகுதி மறுசீரமைப்பு திட்டத்தை இன்னைக்கு முதலமைச்சர் திமுக எல்லாருமே எதிர்க்கிறாங்க. இப்போ ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம், எங்களுடைய கருத்தை நாங்க தெளிவா சொல்லிட்டோம். 2011 சென்சஸ் கணக்கெடுப்பு, அந்த கணக்கெடுப்பின் படிதான் வந்து மறுசீரமைப்பு செய்யப்படணும். அதுல மாறுபட்ட கருத்து கிடையாது. அப்படி மறுசீரமைப்பு செய்யும் போது தொகுதியுடைய எண்ணிக்கை வந்து குறையக்கூடாது. அதாவது இப்ப 234 தொகுதி இருக்கு இல்லையா, அந்த 234 தொகுதியும் பாத்தீங்கன்னா வந்து அதிகப்படுத்தணும். அதே போல மக்களவையும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நமக்கு 39 இருக்கு, 60க்கு மேலதான் வரணும் அது கணக்கெடுப்பு படி பார்த்தா. அதனால நீங்க வந்து அந்த அளவுகளை வச்சுதான் பார்க்கணும். நீங்க அதன்படி நீங்க மக்களவை தொகுதியும் அதிகப்படுத்தணும், சட்டமன்ற தொகுதியும் வந்து ஒரு அதிகப்படுத்துகிற ஒரு நிலை வரணும். அப்படியே நீங்க வந்து சட்டமன்ற தொகுதி மக்களவை டீலிமிட்டேஷன் பண்ணீங்கன்னா அந்தந்த இது நம்ம மாநிலத்திற்கு உள்ளாகவே தொகுதியினுடைய எண்ணிக்கை குறையாமல், இப்போ உதாரணத்துக்கு நம்ம ராயபுரத்தில் 1,56,000 ஓட்டு தான். எவ்வளோ? 1,56,000 ஓட்டு. அதே சோழிங்கநல்லூர் 5 லட்சம், சில தொகுதியில் 3 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம் இருக்கு. அதான் இந்த மாதிரி ஒரு இல்லாம 234 தொகுதியே எல்லாமே ஒரு சீரமைப்பு செஞ்சு முழுமையா வந்து தொகுதி வந்து இன்டர்னலாவே ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணா அது நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா 1,56,000 ஓட்டு இருக்குதுக்கு, இப்போ நம்ம தொகுதிக்கு மறுசீரமைப்பு பண்ணோம்னா ஒரு 2.5 லட்சம் கூட வரலாம். அந்த மாதிரி ஈக்குவலா 2 லட்சமோ 2 லட்சமோ 236 தொகுதி பண்ணலாம். ஆனா அது ஆல் இண்டியா லெவலில் எல்லா மாநிலத்திலும் இருக்கணும், நம்ம மாநிலத்துக்கு மட்டும் இருக்கக்கூடாது. எல்லா மாநிலத்தையும் செயல்படுத்தணுன்றதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. ஏற்கனவே அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தினப்போ எங்களுடைய நிலைப்பாடு தெளிவா சொல்லிட்டோம். தேங்க்யூப்பா.